ஹாய்ங்கோ, எல்லாம் என்ன பண்ணுறீங்கோ? நல்லா இருக்கிறீங்களா? நான் தாங்க திருப்பூர் சுதா. ஐயோம்மா, என்ன பண்ணுறீங்க எல்லாரும்? அம்மா, நான் கோதுமை சுத்தம் பண்ணிகிட்ருக்கிறேன். என்னங்க ரோட்டில் உட்காந்து என்ன கோதுமை சுத்தம் பண்ணிகிட்ருக்கிறேன். டைகர் அங்கேன்னு பார்த்துட்ருக்குறேன். நீ போக மாட்டாக்கட்டால நான் செல் எடுத்தால் போதும், பொட்டாட்டா வந்துடுறது பக்கத்தில். ஏன்னா இந்த செல் எடுக்கிறா, வீடியோ எடுப்பா அப்படின்னு நினச்சிக்கிட்டு போகிறது கிடையாது. அங்கேன்னு பார்த்துட்ருக்குறேன். அங்கே அடிச்சு போடு, போயிடாக்கட்டா மொத்தியே விட்டுருவேன் நான். என்னங்க வீட்டுக்குள்ளே இருந்தால் வீட்டுக்குள்ளேயே படுத்துக்குவோம். தென்னையில் வெளியே நம்ம வந்தோம்னா வெளியே வந்துடும். எப்போ ஒரு வாரம் இருக்குங்களா அந்த கோதுமையை சுத்தம் பண்ணி? ஆமாம், ஒரு வாரம் இருக்கு. பக்கெட்டில் கொட்டி வச்சுருந்த அரைக்கு போகலாம்னு, அது என்ன ஆகிப்போச்சு, செல்லுப்பூச்சி பிடிச்சி போச்சு. என்னங்க இப்போ அரைக்கு போகலான்னு போய் எடுத்து பார்த்தா பூரா செல்லுப்பூச்சி. சரி, சுத்தம் போகிற வெயிலில் ஓட்டோம்னா பூச்சியெல்லாம் போயிரு அப்படின்னு கொண்டாந்து வெளியே போட்டேன். ரோட்டில் போட்டு சிவனே எனக்கு உட்காந்துட்ருக்குறேன் பாருங்கள். போயிடுச்சு. அப்படியே நிறைய இருந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு போயிடுச்சு. சூடு தாங்க முடியாத ரோட்டில் சூடு தாங்காத பூச்சியெல்லாம் வெளியேறிடுச்சு. அரைச்சிட்டு வந்து வச்சிட்டோம்னா ஏதோ ஒரு 10 நாளைக்கு சுட்டு சாப்பிட்டுக்கலாம். பூரி, தோசை, இது ஒன்று செஞ்சுக்கலாம் நைட்டுக்கு. என்னங்கிறீங்க? இன்றைக்கி போன ரேஷன் கடைக்கு இன்றைக்கி கோதுமை போடல, கோதுமை இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி, அடுத்த வாரம் வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்லி போட்டு அரிசி, சர்க்கரை, ஆயில், என்னங்க அப்புறம் என்ன டீ தூள், அப்புறம் டீ தூள், உப்பு, அப்புறம் ரவை அரைக்கலை வாங்கிட்டு வந்தேன் ரேஷன் கடையிலேருந்து. என்னங்க 35 கிலோ அரிசி போட்டிருந்தாங்க எனக்கு. என்னங்க ரேஷன் கடையில் 35 கிலோ அரிசி வாங்கிட்டு இருந்தேன். அப்புறம் இங்கே எப்போது கணக்கெடுக்க வந்திருப்பாங்களாட்ருக்கு கவர்மெண்ட்லேருந்து. இங்கே யாரோ சொல்லி விட்டாங்க எங்கள் தெருவில். அவங்களுக்கு என்னங்க, அவங்கெல்லாம் நல்லா வசதியானவையா, அவங்களுக்கு எதுக்கு 35 கிலோ அரிசி அப்படின்னு யாரை சொல்லி கொடுத்து 35 கிலோ அரிசி கட் பண்ணி போட்டாங்க. இப்போ 20 கிலோ தான் போடுறாங்க. அந்த மாதிரி என்னங்க ஒரு ஊருக்குள்ளே தெரியுதோ தெரியலையோ மேலாப்பில் பார்த்து எல்லாத்தையுமே 1க்கு 2 சொல்லி விட்டுறாங்க கவர்மெண்ட்டில். ஏன்னா என்னமோ இவியூட்டு முதல்ல நம்மளுக்கு கொடுக்குற மாதிரி சொல்லி கொடுத்துட்றாங்க. அப்புறம் போய் பஞ்சாயத்து ஆஃபீஸில் போய் ஒரு 2 நடந்தேன். பஞ்சாயத்து ஆஃபீஸில் போய் எழுதி கொடுத்துட்டு வரலாம், மறுபடியும் 35 கிலோ அரிசி போடுவாங்கன்னு சொல்லிவிட்டு போய் ஒரு 2 சலக்காய் எழுதி கொடுத்துட்டு வந்தேன். அங்கே போய் எழுதி கொடுத்து ஒன்றும் வேலை ஆகலைங்க. எழுதி கொடுத்தே இப்போ ஒரு 6-7 மாதம் ஆகிப்போச்சு. இந்த 20 கிலோ அரிசிக்கே தான் ஓடுறாங்கன்னா எனக்கு. ஏன்னா அந்த மாதிரி நம்ம எப்படி இருக்கிற என்ன பண்ணுற மேலே பார்த்துட்டு நம்பிக்கிறாங்க நம்மளை, பணக்காரங்க வசதியானவையா அப்படின்னு. நம்ம வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா தான் தெரியும் வீட்டில் அரிசி சோத்துக்கு கூட இல்லைங்கிற மேட்டர் நம்மளுக்கு தெரியும். ஆனால் ஊருக்கு தெரியுதா? தெரிய மாட்டேங்குது. இப்படி தான் ஏன்னா இப்படி தான் பார்த்துக்கோங்க, உழ வச்சு விட்ருவாங்க நம்மளுக்கு. ஏன்னா ஊருக்குள்ளே இப்படி தான் உழவி வச்சு விட்ருவாங்க நம்மளுக்கு. போயிட்டு போதுவோம், என்ன பண்ணுறது, அதுக்கு வேண்டிய